ஹாய் மக்களே, திஸ் இஸ் ஹாஸ்னி ஃப்ரம் வீடச் பிரைடல் ஸ்டுடியோ. ஸோ நிறைய இந்த பிரைடல் டிப்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போது ஒரு பிரைடல் பேக்கேஜ் ஃபேஸ் பேக் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்றதுக்காக பார்லரை போய் அணுகுவாங்க. ஓகே, ஸோ அதனால் எப்போ பண்ணணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. சி ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு உங்களோட ஃபேஸில் இருக்கிற மொத்த போர்ஸும் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆயில் எக்ஸ்கிரீஷன் வரும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிங்க அப்படின்னா சில நேரங்களில் சில பேருக்கு மேக்கப் நிற்கும், சில பேருக்கு மேக்கப் நிற்காது. ஸோ வென்எவர் ஒரு பிரைடல் பேக்கேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை நான் வந்து பிரைடல் ஃபேஷியல் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் கல்யாணம் வந்துட்டு 4 நாள் கழிச்சு தான் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இப்போது கல்யாணம் வந்து நாளைக்கு முந்தின நாளே நான் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் பேக் இதெல்லாம் நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்த நாள் இந்த ஆயில் செக்ரேஷனில் போய் அந்த ப்ராடக்ட்டும் நிற்காது, ரொம்ப ஆயிலி ஆகிடும் உங்களோட ஃபேஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டையோ நீங்கள் அவங்ககிட்ட ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அதனால் வென்எவர் யூ ஃபிக்ஸ் அ பிரைடல் பேக்கேஜ் ஃபேஷியல் பேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவெண்ட் என்னைக்கோ அதுலேருந்து ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் முன்னாடி போய் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய ஸ்கின் திரும்ப ரீஜெனரேட் ஆகி ஆயிலெலாம் செக்ரேட் ஆகி கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் மேக்கப் போட்டால் இன்னும் ஃப்ளாலஸாக இருக்கும்.